ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திக்கிட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய், சின்ன பட்டை 2 சேர்த்துக்கிறேன், ஒரு 3 கிராம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததான் ஒரு 4 வரமிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நான் மிளகு சேர்த்துருக்கிறதுனால நான் வரமிளகாவை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன் அப்படின்றதுனால நான் தேங்காய் சேர்த்துக்கல. நீங்கள் முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவு இஞ்சி துண்டு அளவு நம்ம ஒரு 3 பீஸ் அளவு தேங்காய் துண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு நம்ம வறுத்தது. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சூடாயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி இந்த சைடாக திருப்பி திருப்பி வச்சு தான் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு 2 நிமிஷம் மட்டும் திருப்பி திருப்பி வச்சா போதும். இப்போ 2 சைடுமே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு குழம்புல செய்யும் போது இந்த மாதிரி உள்ள மஞ்சள் கரு வந்து உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ முட்டை வறுத்த அதே பேன்லேயே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் எண்ணெய் வந்து கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்ததான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்குன்றதுனால சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதிலையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வதக்கி விட்டாச்சு.
இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளியும் முந்திரி பருப்பும், அதை இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதனால தான் அரைச்சி சேர்க்குறேன். இப்போ அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி டேஸ்ட்டு. இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது கொதித்து இந்த மாதிரி நல்லா திக்காகிடணும். இப்போ அதில் ஒரு 2 பச்சை மிளகாவை நம்ம இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு நம்ம முட்டையை சேர்த்துக்கணும். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதை லேசாக கலந்து விடலாம், ரொம்ப போட்டு கிண்டிடாமல். அதாவது அந்த கிரேவியில் வந்து அந்த முட்டை வந்து நல்லா டிப் பண்ணுற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள் சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான சுவையில் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.